வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஜீவ வித்து குழம்பு என்ற ஒரு முக்கியமான பொருளை பற்றி அருட்தந்தை அவர்கள் கொடுக்கிற விளக்கத்தை விளக்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் உண்ணுகின்ற உணவு 7 தாது பொருட்களாக மாறுகிறது என்பது கூட மனவளக்கலைக்கு வந்த பிறகுத்தான் தெரியும். உண்ணுகின்ற உணவு இறப்பைக்குள் போனவுடனே ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடு இணைந்து ரசமாகிறது, இரத்தமாகிறது, தசையாகிறது, கொழுப்பாகிறது, எலும்பாகிறது, மஜ்ஜையாகிறது. மஜ்ஜையிலிருந்து சுத்த சத்து பிரிந்து 7வது தாதுவான ஜீவ வித்து குழம்பாக மாறுகிறது என்ற விஞ்ஞானபூர்வமான விளக்கம் கொடுக்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. இது எப்போது உற்பத்தி ஆகிறது என்று சொன்னால், பிறக்கும் குழந்தைக்கே இது உற்பத்தி ஆகிறது. தாயின் பால் அதற்கு உணவு. அது 3 வயது வரைக்கும் பிறந்த குழந்தைக்கு மூளையை கட்ட பயன்படுகிறதாம். அதன் பிறகு 14 வயது வரைக்கும் உடலை கட்டுவதற்கு அந்த திரவம் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் சுரக்கின்ற இடம் மூளையினுடைய பின்பகுதியில் உள்ள பிடரிக்கண்ணில் பீனியல் கிளாண்ட் என்ற சுரப்பி அங்கே இருக்கிறது. அங்கே தான் சுரக்கிற இடம். 14 வயதுக்கு மேல் அது சுரந்து முதுகுத்தண்டின் வழியாக கீழே இறங்கி பால் உணர்வு சுரப்பியில் வந்து தேக்கம் வரும். அதன் பிறகு ரசாயன மாற்றங்கள் உடலில் நிகழும். மாணவனாக இருந்தால் அரும்பு மீசை முளைக்கும், குரல் உடையும். குழந்தை போல் பேசிக்கொண்டிருந்தவன் தன் தந்தை போல பேச ஆரம்பிப்பான். பெண்ணாக இருந்தால் பருவ வயது அடைதல் என்றெல்லாம் இயற்கையாக நடக்கின்ற ரசாயன மாற்றங்கள். இந்த தருணத்தில் மாணவர்களுக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று பகுத்து பார்த்து தொகுத்து உணரக்கூடிய பக்கம் வராது. அதனால் நினைத்த வழியில் போவான். இந்த இப்போது இருக்கிற இந்த மீடியாஸ், அதாவது ஊடகங்கள் அவர்களை ஈர்க்கிறது. ஆனால் அந்த வழியெல்லாம் செல்வான். அதற்காகத்தான் 14 வயதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர் இந்த பயிற்சியில் இணைந்து காயக்கல்பம் என்ற ஒரு அற்புதமான பயிற்சியை அருட்தந்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் ரிசிப்டிவிட்டி, கிரகிக்கும் திறன் அதிகமாகும், மெமரி பவர், நினைவுத்திறன் அதிகமாகும், கான்சன்ட்ரேஷன், ஓர்மை திறன் அதிகமாகும், படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துவான். அதற்காக மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என்ற அர்த்தமல்ல. செலுத்தினாலும் அதிலேயே ஒன்றி போய் திசை மாற்றம் பெறமாட்டார்கள் என்பதுதான் அருட்தந்தை அவர்களின் அறிவுரை என்று சொல்லி, இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு, உயிரை நீண்ட காலம் இந்த உடலில் வைத்திருப்பதற்கு இந்த அற்புதமான சித்தருடைய கலை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. இந்த உடலை வைத்து என்ன செய்ய போகிறோம் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். இந்த உடலை கொண்டு தான் நமக்கு செய்ய வேண்டிய தேவை பூர்த்தி செய்ய வேண்டும். நம் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு செய்ய வேண்டிய தேவைகளையும் பூர்த்தி செய்ய இந்த உடல் மிக மிக அவசியம் என்று சொல்லி, வாளும் வேலும் சுழன்றிட வேண்டும் வீரரின் விளையாட்டில், இது நாளும் காணும் பரம்பரை வழக்கம் தென்னவர் திருநாட்டில், நாடும் வீடும் நம்மால் என்றும் நலம் பெற வேண்டாமோ, இந்த கடமைக்காக உடலும் மனமும் பலம் பெற வேண்டாமோ, கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காற்று, என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து, கதிரவனை பார்த்து. வாழ்க வளமுடன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மணவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்.
திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.